Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Epson printerல செட்டிங்ஸ் பத்தின வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரிண்டரை நம்ம சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுங்க. டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்கு, அது என்னென்ன பர்பஸ்ல யூஸ் பண்றோம், அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அந்த செட்டிங்ஸ் மூலமா நம்ம ஒரு சில பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்றதான் இந்த வீடியோ, ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஓகேங்களா? சிஸ்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுங்கள். ஒன்று அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபை சிம்பிள் பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஷோ ஆகும் பிரிண்டரோட டிரைவர், ஓகேங்களா? அதில் கிளிக் பண்ணி நம்ம பிரிண்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்டரோட செட்டிங்ஸ் காமிக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? அப்படி எனக்கு காமிக்கவே இல்லை, ஷோ ஆகல அப்படின்னா விண்டோஸ் பட்டன் இருந்தால் விண்டோஸ் 7 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. இல்லை 10 இருந்தால் இந்தமாரி ஸ்டார்ட் விண்டோவில் சர்ச்சிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல்னு கொடுங்க. கண்ட்ரோல் பேனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வியூ பைன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரின்றதை செலக்ட் பண்ணுங்கள். அது லார்ஜ் இதில் இருந்து இதில் ஸ்மால் ஐக்கனில் இருந்துன்னா கேட்டகரியாக மாற்றிட்டு இந்தாண்ட வந்தீங்கன்னா வியூஸ் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரிண்டரோ அது ஷோ ஆகும். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்களா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டர் எந்த பிரிண்டரோ அதை ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ் வரும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோடனே ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் செட்டிங்ஸு. இதில் என்னென்ன செட்டிங்ஸு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா மெயின் செட்டிங்ஸ் மெயினில் வந்து இருக்குது. இதில் ஆடு ரிமூவ் பர்சன்டேஜ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்குமெண்ட் சைஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? டாக்குமெண்ட்டோட சைஸ் இப்போ A4 வேணும், A4 இல்லை 10 GMSனா அதில் 90 GSமா அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட் சைஸில் தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ எனக்கு A4 வேணும் அப்படின்னா A4 செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் சைஸில் இருக்க A4 செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து பொட்டேட்டட், அடுத்தது லேண்ட்ஸ்பேஸ் பொட்டேட்டட் அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்கள் கீழே. இங்கே நான் அதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு லென்த்தாக வருது, நீட்டாக வர்றதுக்கு அது இந்த மாதிரி ஃப்ளே ஷேப்பில் வருது, எல் ஷேப்பில் இருந்தாண்ட வருது வந்து லேண்ட்ஸ்கேப், ஓகேங்களா? பொட்டேட்டோ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேராக வரும், அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது பேப்பர் டைப் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், பிளைன் பேப்பரா இல்லை எப்சன் போகிறோம் ஃபோட்டோ ஷீட்டு இல்லை எதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதில் அல்ட்ரா கிளாசிக், ப்ரீமியம் கிளாசிக் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும், ஓகேங்களா? நார்மலாக நம்ம பேப்பரில் தான் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிளைன் பேப்பரே போதும், ஓகேங்களா? மற்ற இது வேணாம். நம்ம ஃபோட்டோ ஷீட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ சீட்டு குவாலிட்டி மேட்ரு அந்த அல்ட்ரா கிளாசிக், ப்ரீமியம் கிளாசிக் அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம். பிளைன் பேப்பர் A4 கொடுக்குறோம் அப்படின்னா பிளைன் பேப்பர் செலக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா? A4 அடுத்து பொட்டேட்டோ அதில் பிளைன் பேப்பர் செலக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ, ஸ்டாண்டர்டாக இல்லை ஹையா, ஒரு பேப்பரில் நம்மளுக்கு ஹையாக வேணும் அப்படின்னா ஹை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பட் நல்லா குவாலிட்டி திக்காக சூப்பராக வரும். நார்மலாக பிரிண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டே கொடுத்துருங்க, ஓகேங்களா? மற்ற எதுவுமே தேவையில்ல, குவாலிட்டியில் வந்து ஸ்டாண்டர்டே கொடுத்துருங்க. அடுத்தது கலரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் கலர்னு இருக்குது. கிரே ஸ்கேல் கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது, ஓகேங்களா? அங்கே மாறுது பார்த்தீங்களா? கலர் கொடுத்தீங்கன்னா இங்கே கலரில் ஷோ ஆகும், ஓகேங்களா? இது கலரில் வேணா கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணா கிரே ஸ்கேல், இதில் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது 2 சைடு பிரிண்டிங், ஓகேங்களா? டபுள் சைடு பிரிண்ட்டு அது வேணும்னா அதை ஆன் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம், வேணும்னா அதை விட்டுருங்க. பட் அது கீழே இருக்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அதில் இருக்கும், நம்ம மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அது தேவையில்லை. அடுத்து மல்டி பேஜ் உங்களுக்கு 2 up 4 up 6 up அந்த மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் மல்டி பேஜ், இதுவும் அந்த மல்டி பேஜஸ் தான். அந்த ஸ்கைட் சைன் கேனல் வந்து மல்டி பேஜஸ்க்காக இது கொடுக்குறது. மோஸ்ட்லி அதை ஆஃப் பண்ணிங்க, நம்ம மோஸ்ட்லி சிங்கிள் இதுதான் பிரிண்ட் கொடுப்போம், அதனால் இது பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பீஸ், உங்களுக்கு எத்தனை காப்பீஸோ ஒரே டைம்லேயே எனக்கு ஒரு 10 பிரிண்ட் வேணும்னா 10 கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்று தான் வேணும்னா 1 கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஒரு சில இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துலையுமே வந்து ஆல்ரெடி டிக்கில் தான் இருக்கும், அது அப்படியே டிக்கில் இருக்கும், அது எதுவும் பிரச்சனை இல்லை. குயிக் மோட் ஆன் பண்ணனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃபில் இருக்கிறது நல்லது. நம்ம குயிக் மோடெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம், ஏன்னா பிரிண்டர் ப்ரிவியூ பண்ணி அது இது பண்ணுறதுக்காக. அது பிரிண்டர் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். ஏரியாம்னா லைட்டிங் எப்படி, ஜாப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறது. மற்றபடி நம்ம அது எதுவுமே தேவையில்ல, அதை அப்படியே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகும், ஓகேங்களா? அடுத்து முடிஞ்சிச்சு. அடுத்து மோர் செட் ஆப்ஷன்ஸ், மோர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இதுலேயும் டாக்குமெண்ட் சைஸ்னு இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அவுட்புட் பேப்பர், அவுட்புட்டில் என்ன பேப்பர் உங்களுக்கு எப்படி வேணுன்றது தான் இது, ஓகேங்களா? இதில் உங்களுக்கு A4 வேணுமா இல்லை சேம், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சேம் என்ன பேப்பர் இருக்கோ அது இப்போ A4 இருந்தால் A4, இல்லை நார்மல் ரவுண்டாக இருந்தால் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறது. அந்த ரொட்டேட் எலேஜ் டாக்குமெண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஃபிட் டு பேஜ் ஜூம் இன் பண்ணி கொடுக்கணும்னா அது கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஏரியா ஆங்கிள் காட்டு பார்த்தீங்களா, அதை ஃபிட் கொடுத்தோன்னே ஏரியா ஆங்கிள் கட்டும். ஜூம் கொடுத்து நமக்கு என்ன குறைக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு 2-3 இதாக இருக்கும், அதை ஒரே இதிலே கணக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூமிங் கொடுத்து நம்ம அதை சைஸ் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பேஜ்லேயே வர மாதிரி இருக்கும். இல்லை சென்டர் பாயிண்ட்டில் இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா சென்டரில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை எந்த பொசிஷனில் வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த இது. ஓகேங்களா, அது நம்ம வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்ல, அது செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கலர் கரெக்ஷன் வேணும்னா ஆட்டோமேட்டிக்ன்றது ஸ்டாண்டர்டாக வரும். நம்ம கஸ்டம்ஸ் கொடுத்துட்டு நாமளே கலர் கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோட பிரைட்னஸ் குவாலிட்டி நாங்கள் கிரியேட் பண்ண அங்கே உங்களுக்கு குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா, சேஞ்ச் ஆகுதுங்களா. இப்போ பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகும். இல்லை கான்செக்ஷன் கொடுத்தும் போது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்மளோட கலர் வேரியேஷன் வந்து நமக்கு தேவையான மாரி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாரி உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும்னா வச்சு நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நார்மல் ஃபோட்டோவை நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதோட கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ கலர் கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரைட்னஸ் வேணும், ரொம்ப நம்ம லோவாக இருக்கிறது கொஞ்சம் ஹையாக வேணும் அப்படின்னா ஹை பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கலர் கண்ட்ரோல்ஷனை தான். இப்போ ஃபோட்டோ இன்க்ரீஸ்னா ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி இது பண்ணுறது, இப்போ பீப்புளாக வேணும் அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புள்ஸ்னு பிளாக் அண்ட் ஒயிட்ஸு அந்த நேச்சுரலு அந்த மாதிரி இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாரி வரும். இப்போ நைட் ஃபோட்டோ இருக்குன்னா அந்த நைட் ஃபோட்டோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாரி வந்து அலைன்மெண்ட் மாறிக்கும். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் இதை நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், பட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் ஐசிஎம்ன்றது நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு இதுதான், நம்ம இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இது பர்டிகுலராக தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்தது இமேஜ் ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கலர் யூனிட் பிரிண்ட் இது நானில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கலரில் இல்லை டெக்ஸ்ட் மட்டும் கலரில் இல்லை இமேஜில் வர மாதிரி கலர் டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இமேஜில் வர மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதை தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்தது வாட்டர் மார்க் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேமில் வேணும் அப்படின்றது தான் இது. ஒரு டாஃப்ட்ரு, அர்ஜென்ட்டு, ஹாட்டு, நம்ம டேட் அண்ட் டைமு. ஏன்னா இப்போ நம்ம பர்டிகுலராக வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம ஒரு 10 பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் டேட் டைம் எல்லாம் வேணும் அப்படின்னா டேட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடு கொடுத்து உங்களோட டேட் டைம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜ்லையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இல்லைன்னா நம்ம ஒரு ஃபோல்டராக சேவ் பண்ணி கொடுக்கணும். இதில் நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதுமாரி ஆகிடும். இல்லை எனக்கு சேன் மட்டும் வரணும், பிரிண்ட்டு கொடுக்கும்போது இந்த நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட்டில் கொடுத்து இப்போ நான் நேம் செலக்ட் பண்ணிட்டு பொட்டேட்டோ கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓகே பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட லோகோட இல்லை ஏதோ இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது, நம்ம ப்ராடக்ட்டில் இருக்க அந்த நேம் வந்து பிராண்ட் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். நம்ம பிரிண்ட் கொடுத்தாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது அந்த பிரிண்ட்டில் லாஸ்ட் கார்னர்லேயோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகும். ஓகேங்களா, அதுக்கான இதுதான் அது ஹெட்டரில் வந்து உங்களுக்கு அந்த யூசர் நேம் நம்ம கிரியேட் பண்ணல அது வந்து எந்த இடத்துல வேணும், உங்களுக்கு என்ன நேமில் வேணும், அந்த டாப் லெஃப்ட்லையா இல்லை சென்டர்லையா இல்லை ரைட்லையா, அந்த டைம் டேட்டிங்லாம். ஓகேங்களா, என்னென்ன பொசிஷனில் வேணுன்றதை நம்ம செட் பண்ணுறது. இப்போ பாட்டம் லெஃப்ட்டில் வேணும், இல்லை பாட்டம் சென்டரில் வேணும், இல்லை பாட்டம் ரைட்டில் வேணும், அந்த மாதிரி இருந்தால் செட் பண்ணுறது அது. ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு வேணும்னா ஓகே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. டிஃபால்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகுது, நார்மலாக எப்படி இருந்ததோ அந்த மெத்தடில் வந்துடும், நமக்கு ஓகே ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது அடிஷ்னல் செட்டிங்ஸ் இல்லை ரொட்டேட்டட் 180 டிகிரி ரொட்டேட்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அடுத்து வெர்டிகல் பிரிண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதிலே செலக்டில் இருக்கும், அது நம்ம டிக்ளியராக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அது வந்து டிக்ளியர் இருக்கட்டும். அடுத்து மிரர் இமேஜ் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நமக்கான இது தான். பட் இந்த அடிஷனல் செட்டிங்ஸ்லாம் இது நமக்கு ரொட்டேட்டெல்லாம் நமக்கு அங்கே சேஞ்ச் ஆகும். ரொட்டேட் இதை கொடுத்தவொடனே அந்த இது மிரர் இது வந்து அந்த பிரிண்டரில் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த ஏ சிம்பிளில் வந்து சேஞ்ச் ஆகுதுங்களா, பேக் அந்த இது மாறுது பார்த்தீங்களா பொசிஷனு, அந்த மாதிரி இதுக்காக தான் அந்த இது. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அது எதுக்குமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நான் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றிட்டேன் எனக்கு எப்படின்னு தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிட்டிங்கன்னா இதிலே வந்தீங்கன்னா ரீசெட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக எப்படி நார்மலாக இருந்தோ அந்த செட்டிங்ஸ்க்கு மாறிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, அந்த செட்டிங்ஸ் வந்து மாறிடும், அவ்வளோதான். அடுத்தது மெயின்டெனன்ஸில் என்னென்னலாம் இருக்குது அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 8 நாக்கல் செக். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்டு வந்து லைனாக வருது இல்லை கோடாக வருது அந்த மாதிரி எரர் பார்த்தீங்கன்னா நாக்கல் செக் கொடுப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில எரரில் வந்து நாக்கல் செக்கே வரும். ஓகேங்களா, அது நாக்கல் செக் கொடுத்தோன்னே பிரிண்ட் தான் கேட்கும், நம்ம ஸ்கேனிங்கும் எதுவும் ஆகாது, பிரிண்ட்டு கேட்கும். ஒரு பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு பிரிண்ட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் லைன் வரும், எல்லா கலரோட இதுவுமே லைன் வரும். நான் அது உங்களுக்கு பிரிண்ட் வேணால் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பேப்பரில் இந்த மாதிரி இமேஜ் தான் உங்களுக்கு வரும் பிரிண்ட்டு, ஓகேங்களா. அந்த மாதிரி பிரிண்டர் இருந்தது அப்படின்னா அதில் ஏதோ நம்மளுக்கு இடம் விட்டுட்டு வந்துச்சுன்னா லைனாக வரதில்ல, அதில் ஏதோ நடுவில் கட்டாக இருந்து அப்படின்னா இங்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான். இப்போ நான் செலக்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன் அப்படின்னா நார்மலாக கரெக்டாக இருக்கும். இல்லை க்ளீன் நீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி எரர் வரும், நடுவில் ஏதாவது பேப்பருக்கு இதாக மிஸ் ஆகிடுச்சுன்னா அது வரும், ஓகேங்களா. அதை ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்டு வந்து இதுவாகும், ஓகே. அடுத்தது இதிலே கிளீன் பாருங்கள், பிரிண்ட் ஹெட் கிளீனிங்னு இருக்குது, ஓகேங்களா. பிரிண்ட்டு ஹெட் கிளீனிங் எதுக்காக படிக்கணும்னா இதே அதுவும் தான், ஓகேங்களா. ஹெட் கிளீனிங் தான் மோஸ்ட்லி அதை கொடுத்தாலே ஹெட் கிளீனிங் தான் ஆகும். என்ன பர்பஸ்க்காக ஹெட் கிளீனிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிரிண்டரில் இப்போ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோட்டோலாம் கோடு வரும், இல்லை ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நடுவில் கோடு வரும், பட் நம்மளுக்கு தெளிவாக வராது. ஏதோ பேப்பர் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கிளீனிங்கில் வந்து ரொம்ப டஸ்ட்டு பொடிஞ்சாலோ இதாகனாலும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹெட் கிளீன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைன்லாம் வர்றது வந்து ஸ்டாப் பண்ணலாம், ஓகேங்களா. இங்க் அப்படி மோஸ்ட்லி நான் நிறைய டைம் கொடுத்து எனக்கு ஹெட் கிளீன் வருது அப்படின்னா அது இங்க் பேடை சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஹெட் பென் சுத்தமாக போயிட்டுருக்கும், ஹெட் ரொம்ப சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் ஹெட் கிளீன் கொடுத்தாலும் பிரிண்டர் வந்து நம்மளுக்கு கோடாக தான் வரும். இல்லை எனக்கு இப்போ தான் வருது, ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி புது பிரிண்டர் தான், எனக்கு இந்தமாரி வருது கோடு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அந்தமாரி லைன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நம்ம ஹெட் கிளீன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைன் வர்றது வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த ஹெட் கிளீன். இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, ஓகே. ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் கிளீனிங்னு இருக்குது, ஓகேங்களா. பவர் கிளீனிங் அப்படின்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா பவர் இங்க்கு நம்ம வந்து இங்க்கு ஃபில்லிங்னு சொல்லுவோம். இதை இங்க்கு வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டு இது பண்ண அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துங்க, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், இல்லை இங்க்கு வந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். நம்ம பிரிண்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டே தான் வரும், நம்மளுக்கு பிரிண்ட்டே வராது, பிளாக் அண்ட் பிரிண்ட்டும் வராது, கலரில் கொடுத்தாலும் பிரிண்ட் வராது, வெறும் பேப்பர் மட்டும் வருது அப்படின்னா நம்ம அதை வந்து இதை க்ளீன் பண்ணுறது மூலிமா கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்தீங்க ஒரு நாள் முன்னாடி அப்படின்னா அது வந்து 12 hours கழிச்சு தான் திரும்பி இன்னொரு நாள் கொடுக்க முடியும், ஓகேங்களா. பவர் கிளீனிங் ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது 12 hours கழிச்சு தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். அதுதான் இந்த இதான ப்ரொசீஜரு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தேனே இந்த இங்க்கில் வருது பாருங்கள், த்ரோ த இங்க்கு திங்கிங், ஓகேங்களா. அடுத்து விஷுவல் செக் த இங்க் ஆஃப் த லாட் ஆஃப் ஃபுல் டூரிங் பவர் கிளீனிங் எட் டேமேஜ் ப்ராடக்ட். அடுத்து அளவே இன்டர்வல் த 12 hours பட்வீன் த பவர் கிளீனிங், ஓகேங்களா. நீங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே கொடுக்க முடியும். கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு 12 hour கழிச்சு தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பவர் கிளீனிங் கொடுக்க முடியும். அதனால் வந்து இங்க்கு கரெக்டாக இருக்கா நம்ம பாட்டிலில் அந்த நம்ம பிரிண்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பவர் கிளீனிங் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க்கு ரீஃபில் ஆகும். இந்த மாதிரி வெறும் ஒயிட் பேப்பர் வர பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடலாம் இது மூலிமா, ஓகேங்களா. இப்போ நான் ஷார்ட் கொடுக்குறேன். ஷார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுவாகும், க்ளீன் வந்துச்சுன்னு அப்படின்னா ரீஃபில் ஆகிடும். அடுத்து வேணான்னா நம்ம கேன்சல் பண்ணிங்க, பட் நம்ம அதுமாரி கொடுத்தா அதை செக் பண்ணுறது. அடுத்து பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நம்ம ஒரு பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் வரும். எப்படின்னா ஒரு நேராக வராமல் எடுத்து கோணையாவோ இல்லை சைடாவோ சாஞ்ச மாரி வருது அப்படின்னா இந்தமாரி ஹெட் அலைன்மெண்ட் மூலிமா நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட் கொடுத்து எனக்கு அந்தமாரி வருது அப்படின்னா அந்த பவர் கிளீனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெட் கிளீனிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹெட் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாகிடும். நீங்கள் அதுக்கு வேணும்னா பிரிண்ட் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அடுத்தது லைட்டு அது தேவையில்ல. அடுத்தது எப்சான் மானிட்டர் ஸ்டேட்டஸ் 3 ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பிரிண்டர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை இப்படி தான் செக் பண்ணும், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரிண்டர் என்ன ஸ்டேட்டஸில் இருந்ததை காமிக்கும். அடுத்தது மானிட்டர் பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸா மானிட்டரிங் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா உங்களோட டிஸ்பிளேயில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக அந்த ஷோ வருது. இப்போ ஏதாவது எரர் வரணும் அப்படின்னா எனக்கு அந்த ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம ஆன் பண்ணுறது. இப்போ கம்யூனிகேஷன் எரர் வருதுன்னா எனக்கு வந்து டிஸ்பிளேயில் ஷோ ஆகணும். பிரிண்டர் கனெக்ட் பண்ணி நான் கொடுக்கும்போது எனக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா எனக்கு அது டிஸ்பிளேயில் வந்து எனக்கு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். என்னோட பிரிண்டர் ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் ஜாப் கொடுத்து எரர் வந்தாலும் சரி, பிரிண்டரில் ஏதாவது நம்ம பிரச்சனை அப்படின்னாலும் அது எனக்கு டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். நம்ம ஏதாவது ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல அப்படின்னா டிஃபால்ட் கொடுங்க. டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி செலக்டில் தான் இருக்கும், ஏன்னா ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து ரிஜிஸ்டர் செக்ஷனில் வந்து டாஸ்க் போர்டில் உங்களுக்கு எந்த டாஸ்க் போர்டில் வேணுமான்றது அந்த இது தான் அது. அதில் வேணும்னா டபுள் கிளிக் அந்த ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிங்க ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். வேணும்னா அதை ரெஜிஸ்டர் அந்த கிளிக் பண்ணி இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் டாஸ்க் போர்டில் வந்து காமிக்காது, ஓகேங்களா. அந்த டபுள் கிளிக் அந்த இது வந்து ஷார்ட்டில் வர்றதுக்காக அதை நம்ம எனேபிள் பண்ணுறது, ஓகேங்களா. ஓகே, அது வந்து இதுவாகிடுச்சு. அதுக்கடுத்து அலோ மானிட்டரிங் ஷேர் பிரிண்டர்ஸ், ஓகேங்களா. அலோ மானிட்டரிங் ஷேர் பிரிண்டர்ஸ்னால் ஷேர் பண்ணுறதுல வந்து அலோ பண்ணுறேன்னு கேட்குறது. நம்ம வேணும்னா அலோ கொடுத்துலாம், இல்லைனா வேணான்னு விட்டுலாம். அடுத்து டிஸ்பிளே ஆப்ஷன் ஆஃபர்ஸ் எதனா இருந்தால் டிஸ்பிளே பண்ணால் அது டிஸ்பிளே பண்ணிடுங்க. அது பட் ஆனில் தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எக்ஸ்டெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா அப்ஸ்ட்ரக்ட் ஃபாண்ட் டாப்னா
அந்த ஃபாண்ட்டோட சைஸு அந்த லெஃப்ட் டைப் அந்த பிளாக் டைம் அதில் வந்து எத்தனை ஜிஎம்ஸில் எம்எம்எல் இருக்குன்றத நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் இது எதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த இதெல்லாம் வந்து அந்த எம்எம்ஓ வச்சு செக் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேங்களா, வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா அதுக்கேற்ற மாரி கொடுத்து செக் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது பிரிண்ட் கியூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஒரு சில டைம் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டே போகாது. என்னடா பிரிண்டரே போகலை அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு பிரிண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய கொடுத்தது வெயிட்டிங்கில் இருந்தனா அதை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் பிரிண்ட் கியூ. அடுத்து பிரிண்ட் அண்ட் ஆப்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ணோடனே பவர் ஆஃப் டைமர், கரண்ட் பிரிண்டரில் வந்து இந்த டைமுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே எனக்கு வந்து ஆஃப் ஆகணும் பிரிண்டர் ஆட்டோமேட்டிக்காகவே அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நம்ம கொடுத்துட்டு ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா, டைமர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்தில் வந்து பிரிண்டர் ஆஃப் ஆகணும், இல்லை 1 ஹவரில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். கரண்ட் பிரிண்டிங் டைமிங் வந்து ஒரு எத்தனை மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பிரிண்ட் வெளியே வரணுன்றது அந்த ஸ்பீட் டைம். ஓகேங்களா. அடுத்தது டோட்டல் ஷீட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டோட்டலாக பிரிண்ட் கொடுத்துறீங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. பார்டர் ஷீட்ஸ் மோட்லி நம்ம இது பண்ண மாட்டோம், பிரைட்லைட் ஷீட்ஸு. அதனால் டோட்டல் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா 5792. இது வரைக்கும் நான் பிரிண்ட் கொடுத்தது அவ்வளோதான் இந்த மிஷினில் ஓடி இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஓடி இருக்க பிரிண்டர் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகிடும். எவ்வளோ பிரிண்ட்ஸ் நீங்கள் வரைக்கும் எடுத்துருக்கீங்க, டோட்டல் பேஜ். ஓகேங்களா, கலரு பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே சேர்ந்து தான் அதில் வரும். அதில் டோட்டலாக எவ்வளோ பேஜ் நம்ம கொடுத்துருக்கோன்றதை வந்து நமக்கு அங்கே காட்டும். அது மூலயமா வச்சு இவ்வளோ தான் நம்ம பிரிண்டர் கொடுத்துருக்கோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் இருக்க செட்டிங்ஸு பிரிண்டரோட செட்டிங்ஸ் இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இதுவோ இதுதான் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.